சென்னையில் அதிகாலை 5 மணி. ரயில் நிலையம், பயணிகள் கூட்டம். அந்த கூட்டத்தில் பதற்றமாக ஓடிக்கொண்டிருந்தான் முரளி. அவன் கையில் இருந்திருக்க வேண்டிய பணப்பை இப்போது காணவில்லை. அதில் பணம், அடையாள அட்டை, முக்கிய ஆவணங்கள் எல்லாமே இருந்தது. ஒரு நொடி அவன் உலகமே இருண்டது போல இருந்தது. இப்போ நான் என்ன செய்வேன்? அந்த நாளை அவன் காஞ்சிபுரம் செல்ல திட்டமிட்டிருந்தான். ஆனால் இந்த சம்பவம் அவன் வாழ்க்கையே மாற்றப் போகிறது என்பதை அவன் அறியவில்லை. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பதற்றத்தின் தொடக்கம். முரளி பல இடங்களில் தேடினான். ரயில் பெட்டி, நிலைய மேடை, டீ கடை, டிக்கெட் கவுண்டர், எங்கும் இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் அவன் பயம் அதிகரித்தது. சிலர் உதவ முயன்றார்கள், சிலர் கவனிக்கவே இல்லை. அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம், எல்லாமே போயிடுச்சு. வயதான பக்தர். அந்த நேரத்தில் ஒரு வயதான பக்தர் அருகில் வந்தார். அவர் முகத்தில் அமைதி, கண்களில் கருணை. அவர் கேட்டார், என்ன தம்பி கவலை? முரளி நடந்ததை சொன்னான். அவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு சொன்னார், தொலைஞ்சது பணப்பை தானே, உன் அமைதி இல்லையே. இந்த வார்த்தை முரளியை சிந்திக்க வைத்தது. காஞ்சிபுரம் பயணம். பணப்பை கிடைக்கவில்லை. ஆனால் முரளி காஞ்சிபுரம் செல்ல முடிவு செய்தான். மடத்தின் வாசலில் நின்றபோது அவனுக்கு உள்ளே ஒரு மாற்றம் தொடங்கியது. அங்கே வந்திருந்த ஒவ்வொரு பக்தரும் ஒவ்வொரு கவலை இருந்தது. ஆனால் அவர்கள் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. மகா பெரிவா பற்றிய அனுபவங்கள். அங்கே இருந்த மூத்த பக்தர்கள் மகா பெரிவா பற்றி பேச ஆரம்பித்தார்கள். எளிமை, பொறுமை, நம்பிக்கை, தன்னடக்கம் பற்றிய அனுபவங்களை பகிர்ந்தார்கள். முரளி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். மனதில் நடந்த மாற்றம். முரளிக்கு திடீரென்று ஒரு உண்மை புரிந்தது. பல வருடங்களாக அவன் பணம் சம்பாதிப்பதில் மட்டும் ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் மன அமைதியை பற்றி சிந்தித்ததே இல்லை. முதன் முறையாக அவன் தன்னைத்தானே கேள்வி கேட்டான், நான் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கேனா? வீட்டிற்கு திரும்பிய சில நாட்கள் கழித்து ரயில்வே அலுவலகத்திலிருந்து ஒரு அழைப்பு. உங்க பணப்பை கிடைச்சிருக்கு. அவன் ஆச்சரியமடைந்தான். பணப்பை பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் அவன் இப்போது புரிந்து கொண்டான். அந்த பயணத்தின் உண்மையான லாபம் பணப்பை அல்ல, அவன் கற்ற வாழ்க்கை பாடம். அன்று இரவு முரளி வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மெதுவாக சிரித்தான். சில நேரங்களில் நாம் தொலைத்தது ஒரு பொருள், ஆனால் அதை தேடும் பயணத்தில் நம்மையே கண்டுபிடிக்கிறோம். காஞ்சிபுரம் இன்னும் அங்கேயே இருந்தது. மகாபிரிவாவின் நினைவும் அங்கேயே இருந்தது. அந்த நினைவு முரளியின் வாழ்க்கை மெதுவாக மாற்றிக் கொண்டிருந்தது. அடுத்த புதிய கதை விரைவில் வெளியிடப்படும். இந்த மாதிரி ஆன்மீக வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மகாபிரிவா திருவடிகளே சரணம். பெரிவா சரணம். பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா